Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உயர்நீதிமன்ற எச்சரிக்கையை அடுத்து தமிழக உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் நேரில் ஆஜராகி இருக்கிறார். குற்ற வழக்குகளில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். வழக்கின் பின்னணி என்ன? சென்னை விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட கொலை மிரட்டல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பி வேல்முருகன் உள்துறை செயலாளர் இன்று நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இன்று காலை வழக்கு விசாரணை கொண்டது. அப்பொழுது உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராக அரசு தரப்பில் விலக்கு கோரப்பட்டது. விலக்கு அளிக்க மறுத்த நீதிபதி மாலை 4:30 மணிக்கு ஆஜராக வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் வாரண்ட் பிறப்பிக்கப்படும் எனவும் எச்சரித்திருந்தார். இந்நிலையில் வழக்கு மாலை மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் நேரில் ஆஜராகி இருந்தார். அப்பொழுது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கும் குற்ற வழக்குகளில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்திய நீதிபதி அனைத்து மக்களாலும் நீதிமன்றத்திற்கு வர முடியாது என்பதால் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் விரைந்து தீர்வு காண்பது அவசியம் என குறிப்பிட்டார். உங்களை, அதாவது உள்துறை செயலாளரை நேரில் வரவழைப்பது நீதிமன்றத்தின் நோக்கம் அல்ல என குறிப்பிட்ட நீதிபதி காவல்துறையில் நடப்பதை தெரியப்படுத்துவதற்காகவே ஆஜராக உத்தரவிட்டதாகவும் கூறினார். இது போன்ற சிக்கல்கள், அதாவது பணிகள் முறையாக நடைபெறாமல் நிலுவையில் இருப்பது போன்ற சிக்கல்கள் காவல்துறையில் மட்டுமல்ல அனைத்து துறைகளிலும் உள்ளதாக நீதிபதி குறிப்பிட்டார். இதனையடுத்து நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகளில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய காவல்துறையுடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கும்படி உள்துறை செயலாளருக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கு மீதான விசாரணையை ஒத்திவைத்தார். அடுத்த முறை உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளித்தும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily.